இனம், அவரது உரிமை சொத்தான பிள்ளைகள். இங்கேதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஏன் அவன் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான், ஏன் இவன் கோயிலுக்கு வர மாட்டேங்க, ஏன் நான் போகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய உரிமை சொத்தான பிள்ளை நம்ம தான். இந்த ஆலயத்தை காப்பாற்றுற வேலை நமக்கு தான். ஆண்டவருடைய வழிகளை, ஆண்டவருடைய இந்த வார்த்தையை வாழ வைக்கிறது நம்மளுடைய வேலை. ஆண்டவர் யார்கிட்ட கேட்பாரு? இப்போ உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அடுத்த வீட்டு பையனை போய் கூப்பிட்டு கேட்பீங்களா? கூப்பிட்டு கேட்பீங்களா? உங்க வீட்டு பிள்ளையை தான் கூப்பிட்டு கேட்பீங்க, ஏன்டா அப்படி பண்ணின அப்படின்னு. அதே மாதிரி தான் கடவுள் நம்மளை தான் கூப்பிட்டு கேட்பாரு. அதுக்கு தான் கடவுள் நம்மளை உப்பாக ஒளியாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சு செயல்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. பாருங்க, 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 1 தெசலோனிக்கர் 4:14. பைபிள் வச்சிருக்கிறீங்களா? பைபிள் வச்சிருக்கிறீங்களா? வீட்டில் இருக்குதா? வீட்டில் இருக்கா? வீட்டில் இருக்கா? வீட்டில் இருக்கா? பத்திரமா வச்சுக்கங்க. கோயிலுக்கு வரும்போது பர்ஸ் எடுத்துட்டு வரோம், கொடை எடுத்துட்டு வரோம், எல்லாம் எடுத்துட்டு வரோம், சொட்டர் எடுத்துட்டு வரோம். ஆனால் பைபிள் மட்டும் நிறைய பேர் வெறும் சிக்கன் வேறு கொண்டு வந்தீங்க, ரைஸ் கொண்டு வந்தீங்க, சாப்பாடுலாம் கொண்டு வந்தீங்க, பைபிளை கொண்டு வராமல் விட்டுட்டீங்களே. பைபிள் கொண்டு வரணும். பைபிளை முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் வாசிக்கணுமோ வாசிக்கணும். ஏன்னா இது உள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்குதுங்க. வேதத்தில் இருக்கிற ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சொன்ன இல்லைங்களா, உங்களுக்கான திட்டம் வெளிப்படுத்தப்படலைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. உங்களுக்கான திட்டத்திற்கான வெளிப்பாடு இங்கே இருக்குது. வேதத்தில் உள்ள ரகசியம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனை எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவர் கண்ணை திறப்பாரு. நம்ம என்னத்தை திறக்கணும்? டெய்லி பைபிளை திறக்கணும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பைபிளை ஒரு தடவை முழுசாக நான் வாசிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? பேஜ் டு பேஜ் கடைசியில் இந்த ஒரு முறை நம்ம பைபிளை முழுசாக வாசித்தேன் அப்படிங்கிறவங்க இருந்தீங்கன்னா மட்டும் கை தூக்கி காட்டுங்க. 1 2 ஃபுல்லாக படித்தவங்க பேர் பாதி படிச்சிருக்காங்க. ஃபுல்லாக படித்தவங்க தான் 1 2 3 பேர் கை தூக்கி இருக்கிறீங்க. வெரி குட். கை தட்டுங்களேன். சூப்பரா, வெரி குட். யாருக்கு வாசிச்சவங்களுக்கு கை தட்ட சொல்லலை. நீங்கள்லாம் உண்மை சொன்னீங்க இல்லையா? நான் வாசிக்கிறேன், அதுதான். சரி, இப்போ நம்ம தவக்காலம், போன தவக்காலத்தை நீங்கள் தாண்டி வந்தீங்க. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா ஏதாவது முடிவு எடுத்த ஞாபகம் இருக்கா? ஏன்னா நம்ம முடிவு எடுக்கலை. தவக்காலம் வந்துச்சு, போச்சு. ஆசைத்தனை பண்ணோம், அப்புறம் நம்ம உபவாசம் இருந்தால் போயிடுச்சு. டார்கெட், இதுதான் டார்கெட் டேஸ். இப்போ ஆண்டவருக்காக நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க? 2 விஷயம் நம்ம யோசிக்கணும். எதை எடுப்பது, எதை வைப்பது. ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா அதில் நீங்கள் வச்சு ஃபில் பண்ணணும். இல்லாட்டா எம்டியாக இருக்கும். எம்டியாக இருந்ததுன்னா அது ஏதோ ஒன்று வந்து அதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கும். அதனால தான் டோன்ட் லீவ் யுவர் இன்னர் செல்ஃப் எம்டி. அதை நீங்கள் எம்டியாக விடவே கூடாது. அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஐடில் மைண்ட் இஸ் த ஒர்க் ஷாப் ஆஃப் டெவில். எந்த மனசு எந்த வேலையும் இல்லாமல் அப்படியே கம்முன்னு கிடக்குதோ அதில் பிசாசு வந்து உட்காந்திக்கும். அதனால தான் பாவத்தை குறித்து பேசும்போது 2 வகைகளை பேசுவோம். சின் ஆஃப் ஒமிஷன், சின் ஆஃப் கமிஷன். சின் ஆஃப் ஒமிஷன், இப்போ வந்து பேதுரு ஒரு பாவம் பண்ணார். இயேசு அவனுக்கு தெரியுமா, அவரோட உன்னை பார்த்துருக்குறோமே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற வேலைக்காரங்க கேட்டோன்னே இவர் என்ன சொன்னார்? ஆமாம், நானும் அவரோட தான் போனேன் அப்படி சொன்னாரா? நீ வேற, அதனால யாருன்னு தெரியாது. படக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு? இயேசுவை மறுதளிச்சுட்டாரு. இது என்ன பாவம்? சின்ன ஒமிஷனா கமிஷன்? சின்ன ஒமிஷன். செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுட்டாரு. இங்க வாங்க, யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்தீங்கன்னா 50 வெள்ளி காசு கொடுக்கு. நான் செய்தையா அப்படியா? காசை முடியா? இப்போ போய் இவர் தான் இயேசு அப்படின்னு காட்டி கொடுத்தாரு. இப்போ சொல்லுங்க, இது சின்ன ஒமிஷனா கமிஷனா? கமிஷன். செய்யக்கூடாததை செய்தது. இது 2மே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம ஆத்மாவை இந்த நேரத்தில் புதுப்பிக்கிற நேரத்தில் அதாவது இருக்கக்கூடாதது இருந்ததுன்னா எடுத்து வெளியில் போடு.
இருக்க வேண்டியது இல்லாமல் இருந்ததுன்னா எடுத்து உள்ளாவை. 2 ப்ராசஸும் நடக்கணும். இதை 2ஐயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த டார்கெட், இந்த வருஷம் எதை எடுக்க போகிறீங்க, எதை வைக்க போகிறீங்க, இந்த தவக்காலத்தில் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இந்த தவக்காலமும் உங்களுக்கு வெறுமையாக போயிடும். இப்படியே வெறுமையாக போய் 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 அடுத்த வருஷம் தவக்காலத்துக்கு நம்ம உட்காந்துருப்போமா தெரியல. அடுத்த வருஷம் தவக்காலத்துக்கு இங்கே உட்காந்துருப்பீங்களா? யாருக்கும் தெரியாது சாமி, தெரியாது, யாருக்கும் தெரியாது, எனக்கே தெரியாது. இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, நாளைக்கு பார்த்துக்கலன்னு சொல்லிடாத. நாளைக்கு ஷுவர் கிடையாது. இன்றே மீட்பு நாள், இன்றே உனக்கு கொடுக்கப்பட்ட இறுதி நாள் என்பதை நினைவில் கொள். அப்போ இன்னைக்கு நம்ம முடிவெடுக்கணும். இன்னைக்கு தியானம் முடிச்சுட்டு போய் நைட்டு உட்காந்து போன உடனே அப்பாடா நல்ல தியானம் நடந்துச்சுப்பா, நல்லா முடிஞ்சிச்சு, அந்த டிவியை போட, அந்த சீரியல் நேற்று வந்து எட்டி பார்த்தா என்ன ஆச்சுன்னு தெரியல, உடனே ஓடி போய் அந்த பிசாசு போட்டியை திரும்பி பார்த்தீங்கன்னா எப்படி பொழப்பு நடத்துறது. எங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் அந்த கார்னரில் அந்த சித்தால் வேலை செய்கிற லேடி என்ன பண்ணாங்க, ஆடிச்சு. நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். என்னடா திடீர்னு இந்த அம்மா ஆடுதுன்ட்டு எனக்கு நம்ம கைகாலெலாம் ஆடிடுச்சு. அந்த மூளையை பார்த்து சொல்லிச்சு, அங்கே தான் நிற்கிது, அங்கே தான் நிற்கிதுன்னுச்சு. அந்த அம்மா ஆடிட்டு போயிடுச்சு. வேலை முடிஞ்சானியும் அன்னையிலேருந்து எனக்கு ஆட ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்குள்ளே ஏதாவது எடுக்கணும், போகணும், வரணும்னா எனக்கு அந்த மூளையை பார்த்துட்டே போவேன். இங்கே தான் நின்றுச்சு, இங்கே தான் நிற்கிறேன்னுச்சேன்ட்டு. சரி, அப்புறம் வீடெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே ஜாமான்லாம் கொண்டு வைக்கும் போது எனக்கு அந்த மூளை வந்து ரொம்ப ஒரு ப்ராப்பராக எனக்கு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மூளையை பற்றி தான். அப்புறம் எல்லா ஜாமானையும் எங்கே வைக்கும் போது கடைசியாக டிவி போட்டி எங்கே வைக்கிறதுனே தெரியல, அந்த மூலையில் தான் போய் டிவி உட்காந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஓ இங்கே தான் நிற்கிது. உங்கள் வீட்டில் டிவி எந்த மூலையில் இருக்கோ அதான் உங்களுக்கு சனி மூலை. அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியன் தான் பிடிக்கும். அதனால் பார்த்து அதை நம்ம அளவோட கையாளணும். அதுக்காக பார்க்காதீங்கன்னு சொல்லலை, பாருங்கள், அளவோடு பாருங்கள். நாகினி, நந்தினி, மோகினி, நாசமாக பொன்னதி, இதுதான் நம்ம ஸ்லோகனை. அதனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நீங்கள் நம்மளுக்கு இந்த அழைப்பை கொடுக்குறாரு. தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கணும்னா நீங்கள் என்னென்ன செய்யணும். இந்த தவக்காலம் வந்து இது வந்து ஒரு களப்பணி மாதிரி, இது வந்து ஒரு ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நீங்கள் புது பயணம் போவீங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றும் போது நம்ம தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல, தந்தையுடைய நிறைவை யாராவது எட்டி பிடிக்க முடியுமா? நம்மளால் யாராலையும் பிடிக்க முடியாது. இயேசுசாமி தந்தையை தான் டார்கெட் வைக்கிறார். தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அப்போ நம்மளால் உடனே மாற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட இருக்கிறத மாற்றி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா he is going to be very very happy. அதுதான் 1 பேதுரு 2:9 ஆண்டவருடைய வார்த்தை கடைசியாக சொல்லுது, தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களிடம், அவரது உரிமை சொத்தான பிள்ளை. 4 ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு நம்மகிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறாரு. அதனால உன்னை இருளில் இருந்து வியத்தகு ஒளிக்கு அழைத்து வந்துள்ளவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இதுதான் நம்மளுடைய பணி. அப்போ யூ பிகம் அ காஸ்பல், நீ நற்செய்தியாக மாறு. அப்போ நீங்கள் ஒரு வீட்டில் வாழ்கிறீங்கன்னாக்க, இந்த வீட்டில் சாயந்தரம் ஆனால் 8 மணிக்கு ஜெபசத்தம் கேட்கும்டா, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லணும், இப்போ போகாதீங்க, அவங்க ப்ரேயரில் இருப்பாங்க. they should tell you, they should tell the others. அவர்கிட்ட போங்க, he will help you. அவர்கிட்ட போங்க, he will solve your problem. அப்போ you are living gospel. நீங்கள் வாழும் ஒரு நற்செய்தியாக மாறுறீங்க. இது உடனே நடக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அப்படி நடக்கிற போது என்ன நடக்கும்னா, கடவுள் என்ன செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அவரே வெளிப்பட ஆரம்பிப்பார். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கூட இந்த வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்கிறார். அதனால தான் நம்ம நினச்சி பார்க்குறோம். திரும்பி வந்த பாதையெல்லாம் திரும்பி பாருங்களேன், கடந்து வந்த பாதையெல்லாம் கடவுள் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் உங்களை வச்சு செஞ்சிருப்பார். நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். இது பெருமைக்குள்ள விஷயம் இல்லை, கடவுளுக்கு முன்னாடி நன்றி சொல்கிற ஒரு நேரம். அப்போ கடவுள் உங்களை இவ்வளோ தூரம் பயன்படுத்தி இருக்கிறாருன்னா இன்னும் பயன்படுத்துறதுக்கு அவர் தயாராக இருக்கிறாரு. அப்போ இன்னும் நான் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக என்னை மாற்றிக்கணும். எந்திரிச்சு நிற்போமா, இந்த பாடலை பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, இந்த பாடலை பாட போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா.
பெரியவள்ளி. மீன் கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது. இல்லை மீன் வந்து சாப்பிட்டுக்கலாமா? ஏசுநாதரே மீன் சாப்பிட்டாரு. இன்னைக்கு நமக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும். இல்லை, ஃபாஸ்டிங் இன் ஸ்பிரிட்டு தான். ஃபாஸ்டிங் பை ஸ்டமக் கிடையாது. ஃபாஸ்டிங்னாலே ஸ்டமக் தான். ஃபஸ்ட்டு டைரக்ட் மீனிங் ஃபாஸ்டிங் தான் என்னது? ஸ்டமக்கு தான் ஃபாஸ்டிங்கு. அதனால் ஃபாஸ்டிங் இன் ஸ்பிரிட் ரெண்டாவது தான். அதனால நம்ம ஷுட் நாட் கன்ஃபியூஸ் திங்ஸ். அதனால நம்ம இந்த பாருங்க, திருச்சபை நம்ம கொடுத்துருக்கிற 3 pillars: ஜெபம், தபம், தானம். இந்த மூணையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த மூணு நம்மளை எங்கே கொண்டுட்டு போகுதுன்னா, இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் த சோல். அப்படி ஆத்மா பரிசுத்தப்படும் போது என்ன நடக்குது? நம்ம சரியானதை செய்வோம். 1 தெசலோனிக்கர் 4:14 சொன்ன பார்த்தீங்களா? இயேசுவோட இணைந்த நிலைங்கிறது அதுதான். இயேசு கடவுளுடைய நிலையை விட்டுட்டு இறங்கி வந்தாருங்க. கடவுளுடைய நிலையை விட்டுட்டு இறங்கி வந்தார். அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை, விட்டுட்டு இறங்கி வந்தார். ஸோ இதுதான் தவத்தினுடைய அடையாளம், தர்மத்தின் அடையாளம். நம்ம கேட்டு வந்தாரா கடவுள்? ஆண்டவரே, நாங்கள்லாம் பாவிகள் ஆகிட்டோம், இந்த பாவத்திலேருந்து காப்பாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும், அதனால் நீங்கள் இறங்கி வந்து எங்களுக்காக சிலுவையில் செத்து ரத்த சிந்தி எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு நம்மளை சேர்ந்து கேட்டோமா? நம்மளுக்கு என்ன கேட்கணுன்னே தெரியல. பாவத்தில் மாட்டிக்கிட்டோம், எப்படி வெளியில் வரணும்னு தெரியல. அப்போ படைத்தவர் உட்காந்து யோசிச்சார், இவன் எந்த பாவத்தில் விழுந்தானோ இந்த பாவத்துக்கு என்ன விலையோ அதை நானே கொடுப்பேன், என் பிள்ளையை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவரே மனித உருவெடுத்து மகனாக வந்து கல்வாரி மலையில் ஏறி கரங்களை விரித்து இரத்தத்தை சிந்தி அவமானத்தின் சின்னமாய் மாறி நம்மளுக்கு விலையை கொடுத்துட்டு நம்மளெல்லாம் ஆட்சிக்குரிய பாத்திரங்களாக உயர்த்தி இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? அவர் கல்வாரி மலையில் ஆடைகள் அழிக்கப்பட்டாரு, கையை விரிச்சு ஆடைகளால் அறையப்பட்டாரு, காரியம் விழப்பட்டாரு எல்லாம். ஆனால் நம்மளால இப்போ கையை கூட தூக்க முடியல. கடவுளுக்கு ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லலாம், கை தூக்குங்க அப்படின்னா கை எப்படி தூரம் வருது? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், நல்லா தூக்குங்க, பிரைஸ் தி லார்ட். கோயிலில் பூசையில் நாங்கள் பார்க்குறோம், வீடத்தில் நின்று இந்த கன்றாவியெல்லாம் நீங்கள் பார்க்கணும், ஓடி போயிடுவீங்க. ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நிற்கிறோம். அதில் என்ன ஒரு பெரிய வித்தைன்னா, இந்த சிறப்பு திருப்பலி வைக்கும் போது இப்போ எங்கள் பக்கம்லாம் அந்த கும்ப ஆராத்தின்னு ஒன்று வந்து எடுப்பாங்க பாருங்க. என்னத்துக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு முடியாது. சாமியாருக்கு சாமியார் ஏதாவது சிறப்பாக செய்யணும்னா கோவப்படுவார். அதனால அந்த சொம்பு உள்ள கூட்டிட்டு வந்துடுவாங்க. அதுதான் கிரியேட்டிவிட்டியே. கிரியேட்டிவிட்டி வந்து வழிபாட்டில் வேறு மாதிரி இல்லை. ரீடிங்கு நல்லா வாசிப்போம், நல்லா முன்னுரை எழுதுவோம், இன்னும் வழிபாட்டுகள் சிறப்பாக வேறு ஏதாவது செய்யலாம், அப்படி இல்லை. உடனே கும்பாரத்தி ஒரு சட்டியை தூக்கிட்டு வந்து எழுதுவாங்க. அது பார்த்திங்கன்னா படு கிளவியாக பார்த்து நிப்பாட்டிடுவாங்க. ஏன் ஆம்பளைங்க வந்து கும்பாரத்தி எடுக்க மாட்டேன்னு சொல்லுதா? ஆனால் ஆம்பளைங்க ஒரு பொம்பளைங்க தான் நிப்பாட்டுறது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல படு கிளவியாக பார்த்து நிப்பாட்டிடுவாங்க. அது ஒரு அம்மா ஒரு தடவை அப்படி தான் வந்து இந்த புடவையை, நல்ல புது புடவை, பட்டு புடவை கட்டிட்டு வந்து அந்த பாட்டியம்மா நின்னாச்சு. இந்த புடவையை முந்தானே வாயில பிடிச்சிட்டு கையில் ஆறு ஆட்டத்தில் அந்த புடவை அப்படி கீழே படிச்சு. நம்ம ஒரு கான்சியஸ் எங்க இருக்கு? முந்தானைய பிடி. சொம்ப ஒரு கையில் பிடிச்சிருச்சு, முந்தானைய தேடுது அந்த அம்மா. அந்த முந்தானை கிடைக்கல. அப்போ சட்டி எப்படி சுத்துறதோ எப்படி சுத்துறது எனக்கு பயம். சட்டி கீழே விழுந்தா நம்ம தான் பிடிக்கணும். என்ன சேட்டையும் நடக்கும், ஆனா நம்ம சிரிக்க. என்ன சோதனை பாருங்க, சாமியாருக்கு வர சோதனை பாருங்க. இன்னொரு கிராமத்துல அந்த தேங்காய் வைப்பாங்க பாருங்க, அது மேல அந்த கொண்டை மேல ஒரு சூடத்தை வச்சு கொளுத்தி விட்டாங்க. கொண்டை எரியுது, சூடம் எரிஞ்சு கொண்டை எரியுது. இதுல முன்னாடி இப்பதான் மாத்தி இருக்கிறாங்க, சாமியார் எடுக்கக்கூடாது, மக்களே 2 பக்கமும் எடுத்து முடிச்சுக்க சொல்லிட்டாங்க. அப்பெல்லாம் வந்து அவங்க எடுத்துட்டு நம்மகிட்ட கொடுப்பாங்க. பாட்டு பாடுறவங்களாவது சரி, எரியுதே கொஞ்சம் வேகமா பாடுவோம். மங்கள அது எரிஞ்சு கொண்டைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னிடம் கொடுக்குறாங்க, எனக்கு பாதி எரியுது, எனக்கு பயம்.
தேங்காய் வெடித்து சாமியார் மூஞ்சி சிதறல். இந்த மூஞ்சி வச்சுதாயா குழம்பு போகுது. மாட்டேன்னு சொன்னா அடிப்பான் பின்னாடி. உடனே நாங்க எடுத்தோம்ல குருவே வருங்கன்னு, இறை மக்களை வரன்னு எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன குறை அப்படி சொல்லி அடிச்சாலும் அடிப்பான். அதனால ஆண்டவா என்று காப்பாற்றுப்பாங்க. நான் வேக பிள்ளைகளை இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. இன்னைக்கு வழிபாடு நம்ம ஆண்டவருக்குள்ள வர்றதுதான் வழிபாடு. ஆண்டவரோடு இணைந்த நிலை. இந்த மனமாற்றம்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, இந்த தவ காலத்தில் வரும். எபிரேய மொழியில பைபிள்ல 1000க்கு மேல பயன்படுத்தின ஒரு வார்த்தை, 1050க்கு மேல ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது என்ன வார்த்தைன்னா ஷூபு. சூப்பு. நீங்க மத்தியானம் சாப்பாடு கொடுத்தீங்க, ஆனா யாருமே சூப்பு கொடுக்கல. இது உடனே ஓ சாமியார் அந்த சுட்டி காட்டுறாங்க. இது அந்த சூப் இல்லை. சிக்கன் சூப்பா வெஜிடபிள் சூப்பான்னு கேட்கக்கூடாது. இது சூப் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம் பேக் டு மீ, திரும்பி வா. கடவுள் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, திரும்பி வா மகனே, திரும்பி வா மகளே, கம் பேக் டு மீ, என்கிட்ட வந்துரு. அப்போ ஆண்டவர் இந்த திரும்பி வாங்குற வார்த்தையை இவ்வளோ பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா அது முக்கியமான வார்த்தையா இல்லையா? அப்போ நம்ம நினைக்கிறோம் திரும்பி வா, திரும்பி வானா நம்ம தான் கோயிலுக்கு வந்துட்டோமே. பக்கத்து வீட்டுக்காரன் தான் கோயிலுக்கே வரதே இல்லை, அவன்கிட்ட தான் சொல்லணும் போய் திரும்பி வாப்பாங்க. இந்த திரும்பி வாங்குற வார்த்தை கோயிலுக்கு வராதவன் கோயிலுக்குள்ள வந்து உட்காந்துக்கிறது இல்லை. கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வார்த்தை முக்கியம். திரும்பி வா, மனம் மாறு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஆட்டிடியூட், அதாவது நம்ம எந்த மனநிலையோடு இதை செய்துட்டு இருக்கிறோம். ஒரு சில பேர்கிட்ட நான் கேட்பேன், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போக முடியல ஃபாதர், வருத்தம், பரவாயில்ல ஒரு நாள் தானே விடுங்க அப்படின்னு. இல்லை ஃபாதர், பூசைக்கு போகலன்னா மனசு நிம்மதியாகவே இருக்காது ஃபாதர், மன நிம்மதி வேணும் ஃபாதர். அப்போ அவங்க எதுக்கு பூசைக்கு போகல? கடவுளை மாட்சிப்படுத்த போகல, மனசு நிம்மதிக்காக போகிறாங்க. சில பேர் கோயிலுக்கு போவீங்க, ஏமா கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, கோயிலுக்கு போகலன்னா பாவம் ஃபாதர், சாவான பாவம். சரி சாவான பாவம், நரகத்துக்கு போயிடுவேன். பயம். ஒன்று பயத்தில் கோயிலுக்கு வர்றது, இல்லைன்னா மனசு நிம்மதிக்காக வர்றது, இல்லைன்னா சும்மா வந்து பேசிட்டு போகிறதுக்காக வருது, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வர்றது. இதில் இன்னொரு விஷயம், சில வயசு பிள்ளைங்களாம் காதல் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு வராங்க. லவ் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குதான். அதனால் பார்க்க வேண்டிய ஆளை வந்து 1 மணி நேரம் பூசை நடக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. நான் செமினரிக்கு போய் 1 வருஷம் குருமடத்துக்கு போய் வந்து லீவுக்கு கோயிலுக்கு போகிறேன். இதே மாதிரி 2 விங்கு இருக்கும், இங்கிட்ட லேடிஸு இங்கிட்ட ஜென்ஸு. நான் அந்த பக்கம் நின்றுட்டேன். அந்த லேடிஸ் பக்கம் இருந்து ஒரு பொண்ணு சைன் கொடுக்குது. என் நெஞ்சு அப்படியே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நம்மளுக்கா போன வருஷம்லாம் இங்கே தானே இருந்தேன், இந்த கிரிக்கெட்சி ஏதாவது ஒரு சைனை காட்டியிருக்கலாம், இப்போ வந்து இப்படி பிடிக்கிறாள் அப்படின்னு நடுவில் இருக்கிற சாமியார் சுத்தமாக மறைஞ்சிட்டாரு. கனெக்ஷன் எங்கேருந்து அங்கே போயிட்டு இருக்குது. இந்த வடிவேல் கதை தான், வா வா இங்கே உட்காருதான். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கிறேன், நம்மளும் தலையை ஆட்டிடுவோமா அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு. ஆமாம், கடைசியில் ஆண்டவர் அப்புறம் தான் உணர்வு வருது, நம்ம செமினரியன், நம்ம குருமானவனாக இருக்கிறோம், பூசையில் நிற்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் ஆண்டவரே யார்ப்பா திடீர்னு இந்த பிள்ளை இப்படி தலையே ஆட்டுதுப்பா, என்னமோ சொல்லுது, எனக்கு ஒரே அளவு புரியலையேப்பா. அப்போ தான் ஆண்டவர் அடித்தார் தலையில், அறிவுகிட்ட கிறுக்கு பையல, பின்னாடி திரும்பி பாடுறான். பின்னாடி திரும்பின ஹீரோ பின்னாடி நிற்கிறார். வந்துச்சு கோவம், மூஞ்சில் குத்தலாமான்னு. திருட்டு நாய்களை லவ் பண்ணுறதுக்கு இடமே கிடைக்கல, ஒரு ஒகேஷனை காலி பண்ணியிருப்பாங்க. வர பிள்ளைங்க அப்படிதான், இன்றைக்கி அப்படி தான் செய்கிறாங்க. நிறைய பேர் அவங்க பெருமை காட்டுறதுக்காக கோயிலுக்கு வருது. பெருமை, நான் தான் கோயிலில் சீஃப் தெரியுமா காட்டிக்கிட்டு பாருங்கள். தேவ ஆண்டவருடைய பிள்ளைகள் மனத்தாழ்ச்சியோடு உள்ள வரணும். ஆட்டிடியூடு, எந்த மனநிலையோடு நீங்கள் கோயிலுக்கு வரீங்க, எந்த மனநிலையோடு ஒரு உதவி செய்கிறீங்க, எந்த மனநிலையோடு நீ ஜெபிக்கிற. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பரிசைன்னு ஒரு ஆயக்காரன்னு ஜெபிக்கும் போது ஆட்டிடியூடு தப்பாக இருக்குது. அவன் செஞ்சதுதான் சொல்லி காட்டான், நல்லதுதான், ஆனால் ஆட்டிடியூடு தப்பு. அவன் பெருமை அடையலாம். ஆண்டவர் நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் தெரியுமா, ஆட்டிடியூட். அதனால தான் தேவப்பிள்ளை மனமாற்றம் அப்படின்னு நீங்கள் உடனே நினைச்சக்கூடாது, ஒரு பாவத்தை விட்டுட்டேன்னு சொல்கிறது தான் மனமாற்றம் இல்லை.
அதை தாண்டி நான் போய் கோயிலுக்கு வந்துடுறேன், அதை தாண்டி டூ சம்திங் மோர். ஏன்னா கடவுள் உயரத்தை காட்டுறார், தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல. ஸோ டார்கெட் இஸ் தட், பி பர்ஃபெக்ட் லைக் எ ஹெவன்லி ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட். அப்போ ஹெவன்லி ஃபாதருடைய பர்ஃபெக்ஷனை நம்ம எப்படி அடைய முடியும்? அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நான் எப்படி இருக்கிறேங்கிற உணர்வு நிலைக்குள்ள வரணும் இல்லையா? நான் எப்படி தான் இருக்கிறேன், வெதர் am I really good before the Lord, அந்த உணர்வு. அந்த சக்கையை பார்த்தீங்களா, கடவுள் சொல்றாரு, ஏப்பா இறங்கி வாப்பா, உன் வீட்டில் நான் சாப்பிட்றேன்டா தம்பி, வாடா கூப்பிட்டாரு. அப்போ அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம். அப்போ அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக அவர் செஞ்சாரா? இருக்கலாம். ஆனால் அவனுடைய அந்த உணர்வு நிலையை அவர் பார்த்தார், அவன் உணர்ந்தான். He did not just want to see out of curiosity. இயேசுவை பார்க்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டியில் நிறைய பேர் வந்திருப்பான். ஆனால் இவர் இந்த சக்கேயுங்கிற மனுஷன் கியூரியாசிட்டியில் பார்க்கல, அவன் உணர்வு நிலையில் ஒரு மாற்றம். அவரை பார்த்தா எனக்கு ஏதாவது நடக்கும், அவருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒன்றாயிட்டாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையில் மாற்றத்தோடு தான் அந்த மனுஷன் மரத்தில் ஏறலாம். மரத்தில் ஏறுறதுங்கிறது தாழ்ச்சியின் அடையாளம் இல்லைங்களே. அந்த மனுஷன் பெரிய ஒரு ஒரு வரி வசூல் பண்ணுறவன், அவ்வளோ பேத்துக்கு முன்னாடி ஒரு ஹானராக இருக்கிறவன், அவன் என்ன செய்தான், சின்ன பிள்ளைத்தனமாக மரத்து மேலே ஏறி உட்கார்றான். அப்படின்னா he humiliates himself to see Jesus. இயேசுவை பார்ப்பதற்காக அவன் இயேசுவுக்கு முன்னாடி என்ன செய்தான், தன்னை தாழ்த்தி கொள்கிறான். அதே மாதிரி தான் நீங்கள் கையை தூக்குறது ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துவதன் அடையாளம். கையை தூக்க வரலன்னா தாழ்ச்சி இங்கே உதைக்குதுன்னு அர்த்தம். வாயை திறக்க முடியல, பிரைஸ் தி லார்ட் சொல்ல வரல, தாழ்ச்சி இங்கே ரொம்ப பேலன்ஸிங்காக இதாக இல்லை, ரொம்ப ஒரு வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவர் தான் எனக்கு இதை செய்தார் சொல்ல வாய் வரல. இப்போ சர்ச் இருக்குது, திடீர்னு ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை யாராவது சாட்சியாக சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது, தப்புன்னு எந்திரிச்சு யார் எத்தனை பேர் வருவீங்க? நம்ம வர்றதில்லை. போயா போயா நீ போயா, நம்ம யாரையாவது தள்ளிவிட பார்க்குறோம். ஏன் நம்ம வாழ்க்கையில் கடவுள் செய்யவே இல்லையா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே. ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் தான் செய்தார். அப்போ நம்ம உணர்கிறோம். பட் ஆனால் அந்த நேரம் வரும்போது அதை அறிக்கை செய்ய வாய் வரல, மனசு வரல, தாழ்ச்சி இல்லை. அதனால தான் இந்த மனமாற்றம் அப்படிங்கிறது இன்னர் செல்ஃபுக்கு உள்ள விஷயம். அதை நீங்கள் யோசிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஒரு விதமான உணர்வு நிலைக்கு அழைச்சிட்டு போகிறார். இன்னைக்கு உணர்வு நிலை இல்லாதபடி இந்த உலகம் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கு. நிறைய பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. பைபிள் நிறைய சொல்லுது, எல்லோரும் அடுத்திருப்பவரை ஏமாற்றுகின்றனர். அதான் முன்னாடியே சொன்னேன், பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏமாத்துறீங்க. நல்லா படி, கை நிறையா காசு வாங்க, நாசமாக போ. கோயிலுக்கு போ, வேலை கிடக்குது, வேலை 1000 ரூபா சம்பளம் போன கோயிலுக்கு போ. சொன்னமா படிப்பாவது மனம் கிடையாது, வரணும் வை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போ. நீ படி, நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் போய் உனக்காக ஜாப் பண்ணிட்டு வரேன். எல்லாம் சேர்ந்து நாசமாக போகும். தேவ பிள்ளைகளே, யூஸ் த மைண்ட், த வேர்ட். நம்ம எப்படி வழி நடத்துறோம் பிள்ளைகளை? கடவுள் நமக்கு முக்கியமா, இல்லை இருக்கிற புஸ்தகம் முக்கியமா, பாடம் முக்கியமா? அஃப்கோர்ஸ் இது முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை. கம்பேரிங் டு காட், கடவுளுக்கு முன்னாடி வச்சு பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வேஸ்வரனை அன்பு செய்கிறேன்னு சொன்னீங்களே, நம்பிக்கை அறிக்கையில் சொன்னீங்களே, ஆனால் இங்கே ஒரு சின்ன தேர்வுன்னு வரும்போது நீங்கள் எப்படி கடவுளை டிஸ்கார்ட் பண்ணுறீங்க? கடவுளை வெளியில் தள்ளிட்டு எக்ஸாமை தூக்கி வேலை வைக்கிறீங்க. பிள்ளைகளை நீங்கள் தப்பாக வழி நடத்துறீங்க. அதனால நீங்கள் நினைச்சுக்கூடாது, நான் இந்த பிள்ளைகளுக்கு நியாயம். அதனால தான் பிள்ளைகள் வெளியில் போய் நிற்கிறான். மரம் தன் கனியிலிருந்து அறியப்படுகிறது. இன்னைக்கு இந்த சமூகம் சீர்கட்டு கிடக்கு, வாலிப பிள்ளைகள் எல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைக்கு முன்னாடி அது உங்க பிரச்சனை. மரம் தன் கனியிலிருந்து அறியப்படுகிறது. அந்த கனியை பார்த்து மரத்தை புரிஞ்சுக்கலாம், இது கசப்பான மரம். நல்ல கனி கொடுக்கிற கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனி கொடுக்கும் நல்ல மரமும் இல்லை. நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். உங்கள் பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்கன்னா நீங்கள் கெட்ட மரமாக தான் இருந்திருக்கிறீங்க. சான்ஸ் இஸ் யோர்ஸ். கடவுளை நீங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு, மாற்றிக்கோ. மரம் தன்னை மாற்ற முடியாது, கெட்ட மரம் நல்ல மரமாக மாற முடியாது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் ஒரு சாய்ஸ், நல்ல மரமாக மாறலாம்.
மன்னிப்பு கேட்கலாம், மனம் திருந்திக்கலாம். பேதுரு கெட்ட மரமாக இருந்தார், அவர் மாறினார். அம்ப்ரோஸ் நம்மளுடைய அகுஸ்தினார், மன்னிக்கணும், அகுஸ்தினார் கெட்ட மரமாக இருந்தார், நல்ல மரமாக மாறினார். நிறைய மகளிர் மரியா கெட்ட மரமாக இருந்தாங்க, மாறிக்கிட்டாங்க. கடவுள் நிறைய உதாரணத்தை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உனக்கான மீட்பு நாள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஏமாற்றுகிறவர்கள் உலகில் தோன்றியுள்ள இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், எதிர் கிறிஸ்துக்கள். அந்த கிறிஸ்து இப்படி வரும் அப்படி வரும்னு நீங்க கனவு காணாதீங்க. இப்போ இந்த உலகத்துல ஆல்ரெடி அந்த கிறிஸ்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிறிஸ்துனா வேற ஒன்றும் இல்லை, எதிர் கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். எதிர் கிறிஸ்துவின் மனநிலை இதுதான் ஒரு மனநிலை. இது இயேசுவை பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, 2 யோவான் 1:7 சொல்லுது, ஏமாற்றுவர் எப்படி தோன்றினர், இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்ற உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த மனிதராக வந்தவர் அப்படின்னா என்ன? The human form of Jesus. That's the suffering concept. துன்புறுகிற நிலை. துன்பம் அப்படிங்கிறது நமக்கு நல்லதுங்கிறத உணர ஏற்றுக்கொள்ள மறுப்பது. துன்பமே வேண்டாம், எவ்ரிதிங் இஸ் ஜாலி ஃபார் யூ, எவ்ரிதிங் இஸ் ஹாப்பினஸ். துன்பம்ங்கிறது ஒன்றுமே இல்லை. இட்ஸ் எகெயின்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி, இட்ஸ் எகெயின்ஸ்ட் கத்தோலிசிசம். ஈவன் மற்ற கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் கூட இப்படி தான் வழி நடத்துகிறாங்க. மேஜிக், அடையாளம், அங்கே போனீங்கன்னா இது நடக்குது, அங்கே போனால் இது நடக்குது. ஆல்பர்ட் சாமிக்கு கூட்டம் கம்மியாக இருக்கு, ஏன்? வார்த்தையை தான் பேசுவார் ஆல்பர்ட் சாமி. ஆல்பர்ட் சாமி ஒரு நாள் கயிறு கொடுக்கறது கிடையாது, தாயத்தை கொடுக்கறது கிடையாது, மனுஷங்களை வேற மாதிரி நான் வழி நடத்துனதே கிடையாது. வார்த்தையை படி, வார்த்தையை நம்பு. சில பேர் நம்மகிட்டயே ஜோசியம் கேட்குறாங்க தான், ஃபாதர் கொஞ்சம் நல்லா சவம் பண்ணி சொல்லுங்க சாமி, என் புருஷன் உருப்பிடுவாரா உருப்பிடாமல் போயிடுவாரா? ஒரு அம்மா 2 பொண்ணு போட்டாவா எனக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பி, ஃபாதர் என் பிள்ளைக்கு 30 வருஷம் வயசாச்சு ஃபாதர், இன்னும் பொண்ணு கிடைக்கல ஃபாதர், ரொம்ப கஷ்டமாக. ஒரு தாயோட உள்ளம் வருத்தப்படுது, நம்ம புரிஞ்சுக்கணும். 2 பிள்ளைய ஃபோட்டோ அனுப்பி, ஃபாதர் 2 பிள்ளைங்க ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறேன் ஃபாதர், பார்த்து எது நல்லதுன்னு சொல்லுங்கள் ஃபாதர், முடிச்சு விட்டுறேன் ஃபாதர். ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ஃபோன், ஃபாதர் பார்த்தீங்களா ஃபாதர்? ஆமாம்மா, ஒரு வாரமாக பார்த்துட்டே இருக்கிறம்மா, 2 பேருமே எனக்கு நல்லா தான் தெரியுறாங்க. கல்யாணம் ஆகிற சாமியார்கிட்ட போய் ஒரு 2 பிள்ளைகளை காட்டி இதில் நல்லா இருக்குன்னு கேட்டால், ஒன்றும் இல்லாதவனுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஏன் இப்படி? ஒரு அம்மா, நான் வீடு வாங்கியிருக்கிறேன் சாமி, உள்ளே போகலாமா வேண்டாமா? நான் சொன்னேன், ஏம்மா படி வைக்கலையான்னு. இல்லை சாமி வச்சிருக்கு சாமி. அப்போ ஏறி போக வேண்டியதானே. நீ என்னிட கேட்குற, உள்ளே போகலாமா வேண்டாமா? பயம். உள்ள பிசாசு இருக்குமா, பேய் இருக்குமா, கெட்டது இருக்குமா? அதுக்கு தான் சாமியார் உட்காந்துருக்காரு பங்கில். கூப்பிட்டு மந்திரிச்சு விட்டுட்டு ஜெபம் பண்ணி வீட்டில் போய் கத்தி ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் வீடு ஆஸ்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் தப்பாக யோசிக்கிறதுனால என்ன ஆயிடுது, தப்பான செயலை செய்யணும். போய் இப்போ நிறைய பேர் கையில் கட்டிக்கிட்டு அலையிறீங்க. நம்ம ஊரில் கட்டுறீங்களா எனக்கு தெரியாது, வெளியில் கட்டியிருக்கோம், உள்ளே கட்டியிருக்கேன் சாமி, வெளியில் தெரியப்படாது சாமி. இப்பெல்லாம் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா காலில் ஒரு கயிறு கட்டிக்கிட்டு அலையுது. வெறும் புதுசாக அது இன்னும் ட்ரெண்டு தமிழ்நாட்டிலலாம். ஒத்த காலில் ஒரு கருப்பு கயிறு. ஐயோ புரியல, நாங்கள் எவ்வளோ தான் பேசுகிறது, புரியல, எனக்கு புரியல, இன்னும் எவ்வளோ பேசுறதுன்னே புரியல. தாயத்தை வைக்கிறது, அடுத்தவன் நாசமாக போகணும்னு மந்திரம் போடுறது. நீங்கள் பிசாசை போய் துணைக்கி கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் நாசமாக போகிறது உறுதி. அதனால தான் கடவுள் உங்களுக்கு இந்த எச்சரிக்கை சொல்கிறார். இந்த வார்த்தையை நான் அடிக்கடி பயன்படுத்துறதுக்காக வருத்தப்படுறேன், வேறு வழி இல்லை. அது நீங்கள் புரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். நீங்கள் நாசமாக போகணுங்கிறதுக்காக நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தலை, நீங்கள் வாழணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தை. ஐயோ உங்களுக்கு கேடுன்னு இயேசுசாமி சொல்கிறாருன்னா உனக்கு கேடுங்கிறதுக்காக இல்லை, நீ மனம் திரும்பி மாற்றிக்கோ. ஆண்டவர் சொல்கிறார். ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டுட்டாங்க. ஊழியக்காரரை கூப்பிட்டு வீடு வந்திருக்கணும் வாங்க, என்னன்னு தெரில வீட்டில். அவர் போனோடனே வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு, ஆமாம்மா அங்கே ஒரு மாதிரி கருப்பாக தெரியுது, அதெல்லாம் மாற்றணும். என்ன செய்யணும் பிரதர், என்ன செய்யணும் பிரதர்? உடனே அவர் சொன்னால் ஒரு கோழி வாங்கிட்டு வாங்க, நல்லா வெடை குச்சா வாங்கிட்டு வாங்க. அவங்க கோழியை வாங்கிட்டு வந்து தலையை வெட்டி அதை என்ன பண்ணார், அங்கேயும் இங்கேயும் அவர் எங்கெங்கெல்லாம் கருப்பாக பார்த்தாரோ அங்கெல்லாம் கொண்டு போய், அது முக்கியமாக டாய்லெட்டுக்குள்ளெல்லாம் ஊற்றிருக்கிறார். அந்த ரத்தத்தை டாய்லெட்டுலாம் போய் நல்லா தெளித்து எல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த கோழியை அந்த வீட்டுக்காரரை கூப்பிட்டு இந்த கோழியை போய் யார்ட்டையாவது கொடுத்து சோறாக்கி சமைச்சு சாப்பிட சொல்லுவோம். அது தலையில்லாத கோழி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? தலையில்லாதது முண்டை கோழி. அந்த முண்டை கோழியை இந்த முண்டை திட்ட கோழி
சாப்பிட்றது வேறு வழி இல்லை. கூட்ட பாவத்துக்கு இந்த மனுஷன் இந்த கோழியை தூக்கிக்கிட்டு போகிறாரு ஒரு வீடா. எவன் வாங்குவான் முண்டை கோழியை? தலை இல்லாமல் வருது. ஐயோ, சாயந்தரம் வரைக்கும் சுற்றி டயர்டாகி அப்புறம் ஒரு வயசான பாட்டியை பிடிச்சி 500 பணத்தை கொடுத்து, கோழியே 200 தான், கோழியை வாங்குறதுக்கு ஒரு 500 கொடுத்து, நீ தயவுசெய்து வாங்கிக்கோ, நீ சாப்பிடல தூக்கி போடு, எங்கன்னு வாங்கிக்கோ அப்படி சொல்லி பாருங்க. அது அந்த அந்த இதெல்லாம் ரத்தத்தெல்லாம் டாய்லெட்டுக்குள்ளே தான் ஊற்றுனாராம்மா. நாளைக்கு அந்த டாய்லெட்டுக்குள்ளே போகும்போது நிம்மதியாக இருக்குமா மனசு. உள்ளே போய் உட்காந்து இங்கே தான் கருப்பாக நிற்கிதுன்றாரு. இங்கிட்டு வருமா இல்லை கீழேருந்து வருமானு தெரியலையே. இப்படி யோசிச்சா மேலேருந்து வர வேண்டியது வராது. அப்புறம் எப்படி அந்த நாள் உனக்கு நல்லா இருக்கும்? யோசித்து பாருங்கள். யாராவது திருச்சபையில் உங்களுக்கு இப்படி வழி நடத்தினாங்களா? ஃபாதர்ஸ் யாராவது இப்படி போய் நீ மந்திரம் போட்டு சொன்னாங்களா? யோசித்து பாருங்கள். தவறானது இதெல்லாம் நாம் தப்பாக போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளை. இதெல்லாம் அடையாளங்கள். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நான் போகிறது இல்லைப்பா, பக்கத்து வீட்டுக்காரன் போகிறான், அதுக்கு நீங்களும் பொறுப்பு. ஏன் அவனுக்கு நீங்கள் நச்செய்தி சொல்லலை? உங்கள் அன்பியத்தில் பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் இங்கே இருக்கீங்களான்னு தெரியல. உங்கள் பங்கு சமூகத்தில் இப்படி யாராவது போகிறாங்கன்னா நீங்களும் பொறுப்பு. உங்கள் தலையிலையும் நெருப்பு. நீங்கள் உடனே பார்க்கணும், அவங்க தப்பாக போகிறாங்க, வாங்க 2-3 பேர் சேர்ந்து பேசி அவங்க வீட்டுக்கு போய், வாப்பா என்ன பிரச்சனை வா. நம்ம என்ன செய்யணும்? நிறைய நேரம் அதை செய்கிறதில்ல, டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதில்ல. இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன அவன் இந்த மாதிரி போயிட்டானே, அவெல்லாம் உருப்பிட மாட்டான், அவன் கோயில் பக்கம் வந்தால் நான் காலை ஒட்டிச்சிடுவேன் நான். பாருங்கள், நம்ம இன்னும் தள்ளி வைக்கிறதுல தான் இருக்கிறோம். ஆண்டவருடைய பெயரால் நம்ம போய் மீட்டெடுக்கிற பிள்ளைகளாக இல்லை. அப்போ மனமாற்றம் அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேர் ஏமாற்றத்துக்குள்ளே நிற்கிறாங்க. மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சஃபரிங் கான்செப்டே வேண்டாம். சஃபரிங் இல்லாமல் நீ ஓரமாக கூட்டிகிட்டு போய் பாட்டு என்ன பாடுறோம்? கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும். பாருங்க, அப்போ கடல் கடந்து செல்ல, தீ நடுவே செல்ல, புயல் சூழ்ந்து எழும் காரிருளில் நான் நடக்க நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். அப்போ கடவுள் எப்போ இருப்பார்? இதுக்குள்ளே நீ நடந்து போனால் உன்னோட வருவார். ஆண்டவரே துன்பமே வேண்டாம் ஆண்டவரே, என்னை ஓரமாக அப்படி தூக்கிட்டு போய் அப்படி விட்டுருங்க. ஆண்டவர் செய்ய மாட்டார், பிசாசு செய்யும். பிசாசு தான் அந்த பைபாஸில் உன்னை கொண்டு போய் சேர்த்து விடும். ஆண்டவர் உடைய அதன் துன்பத்தை நடுவில் தூக்கிட்டு போவார். இன்னைக்கு நமக்கு நிறைய அடையாளங்கள். நம்மளுடைய புனித ஜோனாபாரை எடுத்துக்கொள்ளுங்க, அம்மா மரியாள் எடுத்துக்கொள்ளுங்க, சூசேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க, என் புனிதர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருமே துன்பத்தின் நடுவில் போய் தான் வெற்றி அடைஞ்சவங்க. கத்தோலிக்கர்களுக்கு இதுதான் பாடம். இந்த தவக்காலம் அப்படிங்கிறது இயேசு மனுஷனாக வந்து பாடுபட்டிருக்கிறார். அந்த பாடுகளை தியானிக்கும் பொழுது நீயும் இந்த துன்பத்துக்குள்ளே கடந்து போகணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அந்த துன்பத்தினுடைய வழிமுறைகள், அதனுடைய நிலைகள் எல்லாம் நிறைய இடத்துல நம்மகிட்ட பரவி கிடக்கு. இப்போ நாங்கள் ஒரு சாமியாராக நிற்கிறோம். எனக்கு ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுத்துட்டாரு, இறைவாக்கு குறைக்கிற வரத்தை கொடுத்துட்டாரு. நான் வந்து தூக்கிட்டு ஓடித்தான் ஆகணும். பிரான்ஸுக்கு கூப்பிட்டாலும் போகணும், அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு கூப்பிட்டாலும் போகணும். அது எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு கடவுள் வச்சிருக்கிறார். அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தெரிந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு, சோஷல் ஜெனரேஷன் ஃபார் வாட். அப்போ நீங்கள் அந்த அழைத்தலை உணர்ந்து பயணிக்கிற பொழுது உங்களுக்கு துன்பம் உண்டு, துயரம் உண்டு. தவக்காலத்தில் இதுதான் முக்கியம். பிள்ளைகளை செயல்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாறணும். தூய மக்களினம், ஷெட்டிங் பிளட் இயேசுக்காக. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து ஸ்டிக்மேட்டைஸ் பார்க்குறோம். ஸ்டிக்மேட்டா நிறைய பேருக்கு 5 காயம் வர கிடைக்குதா, யூடியூப்லலாம் வருது. நம்ம பார்த்துட்டு ஐயோ அவங்களுக்கு 5 காயம் வரும், ரியலி ஷீ இஸ் எ செயிண்ட். எஸ், அவங்களுக்கு 5 தான் காயம். இங்கே உட்காந்துருக்கிற கொஞ்சம் பேர்த்துக்கு 10 காயமாக இருக்கும். பொண்டாட்டியால் ஒரு 5 காயம், புருஷனால் ஒரு 5 காயம், பிள்ளைகளால் இங்கிட்டு ஒரு 5 அங்கிட்டு ஒரு 5, எண்ணி பார்த்தா அதை விட கூட இருக்கும் காயம். அப்போ நம்ம நினைக்கிறோம் அது ஒரு அழைப்பு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. இதே மாதிரி இயேசுடைய காயங்களை தாங்கி சஃபர் பண்ணணும். போப் பிரான்சிஸ் சொல்கிறாரு, இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்பெஷல் சில்ட்ரன் இதில் பிறக்கும் போதே ஊனமாக பிறக்கிறவங்க, தே ஆர் கால்டு ஸ்பெஷல் சில்ட்ரன். அவங்கள பார்த்து சொல்கிறாரு, தே ஆர் வூண்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்கிறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்களாக இருக்கிறாங்க. அப்போ அதுவும் ஒரு குடும்பத்தில் இந்த குழந்தைகள் வந்துடுச்சுன்னா அந்த குடும்பத்தாருக்கு அது ஒரு காயம். they have to suffer. It's a special call. துன்புறுவதற்கான அழைப்பு.
நீங்கள் பார்க்குறீங்க வெள்ளையும் சொல்லியுமா போட்டுக்கிட்டு பக்க சாமியார்லாம் குருக்கள்லாம் இருக்கிறாங்க நினைக்கிறீங்க. இது காயம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இவங்களுக்கெல்லாம் என்ன கவலை, பிள்ளையா குட்டியா, இல்லை வெள்ளையும் சொல்லியுமா நல்லா தின்னுவிட்டு தூங்கிவிட்டு அலையுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் இங்கேருந்து அங்கே பார்க்குறோம், பாரு எல்லாம் ஜோடி ஜோடியாக வராங்க. நம்மளை நைட்டு செத்து போயிட்டோம்னா தூக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. சாமியார் செத்துட்டாருன்னா 3 நாளைக்கு அப்புறம் தான் எட்டி பார்ப்பான். அதனால் காணமே எங்கே பண்ணார் உள்ள பார்த்தா அப்படி கிடப்பாரு. இதுதான் எங்கள் நிலைமை. அப்போது கடவுள் நான் அங்கே பார்த்துக்கிட்டு புலம்புறது இல்லை, நீங்கள் எங்கேருந்து இங்கே பார்த்து புலம்புறது இல்லை. யார் யாருக்கு எந்தெந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அழைப்பை நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டு வாழணும். அவ்வளோதான். கடவுள் எங்களை தனியாக நிற்க சொல்லிட்டாரு. தனியாக நில்லு, என்னை உங்களை தனியாக நிற்க சொல்லலை. உங்கள் தலையில் தட்டி ஒரு ஆளை கையில் கொடுத்துட்டாரு. கை பிடிச்சிங்களா? கை பிடிச்சிங்களா? எல்லாரும் என்னைய ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன் கையை இல்லை, பொண்டாட்டி கையை புருஷ கையை பிடிச்சிங்களா? கொஞ்சம் பேர் அதை பிடிச்சதாலும் அந்த கன்றாட்டெல்லாம் எப்படி சொல்லுவேன். அதெல்லாம் அதுவும் மனசை தேத்திட்டு போகணும். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் பிராமணிக்கமாக இருப்பேன். அப்படியே தக்கி தக்கி சொல்றீங்க. கொஞ்சம் பேர் சொல்ற மாதிரி வாய மூடிப்படி தூத்து பார்க்குறாப்பா ஏதாவது வாய்ப்பு. கொஞ்சம் பேர் எதுவுமே சொல்லல. ஏன்னா நீங்களாம் பிட் அடிச்சு தானே பாஸ் ஆனீங்க. நாங்கள் தான் சொன்னோம் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் கூட வாய்ஸ் வரல வெளியில. டெய்லி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று சொல்லணும். உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் ஒய்ஃப் எப்பெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணுறாங்களோ அப்போ சொல்லணும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும். ரிப்பீட் த ப்ரேயர், த ப்ரேயர் வில் ஸ்ட்ரென்தன் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆண்டவர் கையை பிடிச்சி கொடுத்தார். ஒரு அம்மா சொன்னாங்க, என்னை 2 பேரும் பொண்ணு பார்க்க வந்தாங்க சாமி. ஒருத்தர் நல்லா கருப்பாக இருந்தாங்க சாமி, வேணான்னு சொல்லிவிட்டேன். ஏதாவது ஒருத்தர் சவசரம்னு வந்துச்சு, நல்லா இருக்கிறாரு. 2 நாள் ஓடினேன். எல்லாம் ஆள் சட்டமாக கோட்டு சுட்டெல்லாம் போட்டுட்டு வந்து நின்னாங்க கல்யாணத்துக்கு. நான் கூட நினைச்சேன் கடவுள் எனக்கு நல்லா ஆசிர்வச்சிருக்கிறாரு, நல்ல ஒரு ஹஸ்பண்டு கொடுத்துருக்கிறாரு. கல்யாணம் ஆகி 4வது நாள் சாமி காலை மடக்கி மடக்கி நடந்து வந்தார் சாமி. சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன். ஒரு சரக்கு காலை மடக்கி மடக்கி பிள்ளைகளை கட்டிட்டு எப்படி சாமி டெய்லி வருவாங்க. வாரம் வேலைக்கு போயிட்டு வாரம் சம்பளம் சாமி, சம்பளம் வந்தோடனே ஒரு நாட்டிலோடு வராது சாமி. சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு எப்படி சாமி நான் ஓட்டுவேன்? அது சொன்னேன். கல்யாணத்தில் என்னம்மா சொன்னேன்? இன்பத்திலும் துன்பத்திலும் சொன்னியா? சொன்னேன் சாமி. என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாமே சொன்னேன். நான் அதில் ஒன்று விட்டாச்சு. ஐயோ பயப்படாது. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்தின் நோயிலும் குவாட்டரிலும் புள்ளிலும் எனக்கும் பங்கு. வைமா கிளாஸ் அப்படின்னு வை எனக்கு வைடா ஊத்துறாங்க சொல்லு. அந்த மாட்ட நீ பயமுறுத்துன்னு சொன்னா அது பிள்ளைகள் கையிலெல்லாம் டம்ளரை கொடுத்துருச்சு. எல்லாம் போய் வாங்கி குடிங்க, அப்பே குடிங்க. எல்லாம் போய் அப்பா அந்த சூசில் கொஞ்சம் ஊத்து. அப்போ தூக்கிட்டு ஓடணும் வந்தாங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் காயம்னா அதுதான் காயம், அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது தான் காயம். ஓகே, வி அப்ரிஷியேட் இட். ரியலி இட் இஸ் வெரி எவிடென்ட். அதான் சொன்னேன், இன்டைரக்டாக நிறைய காயங்கள் நம்மகிட்ட இருக்குது. அதை தாண்டணும். நீங்கள் அங்கே பார்த்துட்டு 1 2 3 போட்டு இதுதான் ஃபிட், இது நாட் ஃபிட் அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லைங்க. தொடக்க நூல் 2:1 ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் படைச்சவனை விட்டு பார்த்தாராமா, எல்லாம் நிறைவேறி இருந்தன. நிறைவு, இந்த மைக்கு நிறைவு, இந்த லைட்டெல்லாம் நிறைவு. அதனால தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா என் ஹஸ்பண்டு நிறைவு, என் ஹஸ்பண்டு 100% நிறைவு, என் மனைவி 100% நிறைவு, ஒரு குறையும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? இப்படி கேட்கலாம். கடவுள் வந்து அப்படின்னு உங்க முன்னாடி நிற்கிறாரு. உனக்கு ஏதாவது வர வேணுமா மகனே, மகளே, உனக்கு ஏதாவது வர வேணுமான்னு கேட்டால் எத்தனை பேர் இதே பொண்டாட்டி இதே புருஷன் அடுத்த ஜென்மத்துக்கு வேணும்னு வாங்கிப்பீங்க?
ஜென்மம் இல்லை, சும்மா பேருக்கு சொல்லலாம். சொல்லலாம் ஃபாதர், உண்மையே சொல்லலாம் ஃபாதர், உண்மையே சொல்லலாம். என்ன எப்படி கொண்டு முடியும்னு சொல்றீங்க? இந்த மாதிரி பேசுறீங்க. படக்குன்னு 2 பேர் தூக்கிடுவாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இச்சை வாங்கி 2 பேர் வாங்கி அதுக்குதான் பிரம்மா ஒரு இடத்துல தூக்குறாங்க, பயந்துக்கிட்டே தூக்கிட்டாங்க. மூஞ்சி பார்த்தா பயமா இருக்குது. முடிச்சுட்டு கேட்டேன், பிரேயர் முடிச்சுட்டு, என்னம்மா பயந்து ஒரு மாதிரி பயந்து போய் தூக்குறீங்க? ஆமாம் சாமி, நீங்கள் வேற திட்டு பண்ணி கேட்டு விட்டீங்க. அவன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான் சாமி, வீட்டில் போனால் அடிப்பான் சாமி. எவனடி நினச்சிக்கிட்டு இருந்தான்னு கேட்பான். ஒரு கணக்கில் சேர்க்காதீங்கன்னு தூக்குனேன். பிள்ளைகளை தொடக்கங்கள் சொல்லுது 1:2 எல்லாம் நிறைவு. ஹஸ்பண்ட் நிறைவு இல்லையே. ஒரு அம்மா சொல்ல 7 வருஷம் டைவர்ஸுக்கு வந்து உட்காடுறாங்க. 7 வருஷம் வாழ்ந்தாச்சு. லவ் மேரேஜ், சாரி 7 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் கூட ஆகலை. சரி, என்னம்மா 7 வருஷம் லவ் பண்ணுறீங்க, 6 மாதத்துல வந்து உட்காந்துருக்குற அப்படின்னா, ஆமாம் 7 வருஷம் நான் ஒரு குரங்கத்தான் லவ் பண்ணியிருக்கேன்னு தெரியாமல் போச்சு. ஆமாம். இப்போ சொல்லுங்க, பைபிள் சொல்றது பொய்யா? பைபிளில் எழுதியிருக்குது, உங்கள் பைபிளில் இருக்குது, எடுத்து வாசிச்சு பாருங்க. 2:1 பைபிள் ஆண்டவர் சொல்லாது எல்லாம் நிறைவேற்றிருந்தன. அப்போ இப்போ இந்த ஹஸ்பண்டை பார்த்தா நிறைவு இல்லையே, ஒய்ஃபை பார்த்தா நிறைவு இல்லையே. இப்போ பைபிள் சொல்றது பொய்ன்னு சொல்லலாமா? அதை போய் ஏன் சாமி பொய்ன்னு சொல்லிட்டு, அது பொய்யா இருக்க முடியாது. அப்போ நம்ம பார்க்கறது பொய்யா? ஹஸ்பண்டு ஒய்ஃபு நிறைவு இல்லை, குறையோடு இருக்கிறாங்க, இது பொய்யா? அதையும் பொய்ன்னு சொல்ல முடியாது. அனுபவிக்கிறது நான் தானே. அப்போ அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான். அப்போ நீங்கள் பார்க்கறதுல நிறைவு இல்லை. அங்கே தான் ஆண்டவர் உங்களுக்கான சேலஞ்ச் வைக்கிறாரு. அதுதான், நீ நிறைவை கொடு. கிறிஸ்து திருச்சபையை அன்பு செய்வது போல நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய கணவனை மனைவியை அன்பு செய்யணும். இப்போ கிறிஸ்து எப்படி நம்மளை அன்பு செஞ்சாரு? அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்ம அன்பு செய்தார், இழந்து அன்பு செய்தார். அப்போ ஒரு கணவன் தன் மனைவிக்காக இழக்கணும். லூஸ் யுவர் செல்ஃப். மனைவிக்காக கணவன் இழக்கணும், கணவனுக்காக மனைவி இழக்கணும். இதை தான் காம்ப்ளிமெண்டிங்னு சொல்கிறோம். அங்கே எல்லாமே 100% பர்ஃபெக்ட்னா மனைவி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. மனைவி கிட்ட 100% பர்ஃபெக்ட்னா கணவன் இங்கே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போது இந்த இருவரும் இரு உடல் அல்ல, தனித்தனி உடல். வேர்ட் ஆஃப் காட் இஸ் நாட் ஃபுல்ஃபில்ட். இப்போ எங்கே ஒரு கணவன் மனைவிக்காக இழக்கிறீங்களோ, மனைவிக்காக கணவன் எங்கே இழக்கிறீங்களோ, அங்கே தான் யூ ஆர் மேக்கிங் த வேர்டு கம் ட்ரூ. இந்த பைபிள் உயிர் பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. யார் இந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்குறீங்களோ அவர்கள் திருச்சபைக்கு உயிர் கொடுக்குறீங்க. ஒரு கல்யாணம் நடந்து அந்த அம்மா வந்து 12 வருஷம் 2 பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளோட வாழ்கிறாங்க. வந்து சொல்கிறாங்க டைவர்ஸ் பண்ணியாகணும். ஏம்மா என்ன பிரச்சனை? என் வீட்டுக்காரர் என்னை ஏமாற்றி விட்டார் சாமி, நாளோட வாழவே முடியாது. என்னம்மா பண்ணார், எப்படி ஏமாத்தினாரு? அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, 12ஆம் கிளாஸ் பாஸ்ன்னு சொல்லி என் புருஷன் என்னை ஏமாற்றி விட்டார். இப்போ பார்த்தா தான் தெரியுது 12ஆம் கிளாஸ் ஃபெயிலாக இருக்கிறான் சாமி. நான் கேட்டேன், எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்க? 12 வருஷம் வாழ்ந்துட்டோம் சாமி, 2 பிள்ளைங்க வேறு இருக்குது சார். அப்போ 12ஆம் கிளாஸ் ஃபெயிலாக போனது உனக்கு தான் பிரச்சனை இருக்குதான்னு கேட்டேன். 12ஆம் கிளாஸ் ஃபெயிலாக போனதுனால உன் புருஷனுக்கு புள்ள கொடுக்க முடியாமல் இருந்ததா? இல்லை 12 வருஷமாக அவனுக்கு சோறு போட முடியாமல் இருந்தாரா? இல்லையே, குறையோடு இருக்கிறார். அந்த குறையை ஏமாற்றிட்டாரு. நான் சொன்னேன், அவனை ஏமாத்தலாமா? உன் அழகில் மயங்கிட்டாரு. 1000 பொய் சொல்கிறதுல 999 சொல்லிட்டாரு. இந்த ஒன்று தான் தனியாக இருந்துச்சு, அதையும் சொல்லி 1000 மாக்கி உன்னை கட்டிக்கிட்டாருமா அப்படின்னு. பிள்ளைங்கள, இதுதான் இன்னைக்கு நமக்கான சவால். எதை தாங்க போறீங்க? இன்னைக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, உலகத்தை பார்க்குறாங்க, எல்லாரையும் பார்க்குறாங்க. மை ஃபாதர் இஸ் நாட் பர்ஃபெக்ட், மை மதர் இஸ் நாட் பர்ஃபெக்ட். அப்போ தான் அப்பா அம்மா பேசும்போது பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீ வாய மூடு, உனக்கு என்ன தெரியும்? உலகம் தெரியுமா உனக்கு? நான் படிச்சிருக்கேன். நோ. இந்த இடத்துல தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற வேண்டிய ஒரு விஷயம் கீழ்ப்படிதல். அப்பா அம்மா பைபிள் சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லுது? தாய் தந்தையே மதித்து நட.
அவங்க ரைட்டாக இருந்தால் மதி, தப்பாக இருந்தால் மிதி இல்லை. நல்லா இருந்தால் மதி, கெட்டதாக இருந்தால் மிதின்னு இல்லை. அவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா இல்லை, தே ஆர் யுவர் பேரண்ட்ஸ். அவங்க அவங்களுடைய தாய் தந்தை, நீ மதிச்சு தான் நடக்கணும். அவன் நல்லவனா கெட்டவனா கடவுளுக்கு முன்னாடி விட்டுடு. பாருங்களேன், இந்த ரூல்ஸ் ஆர் வெரி வெரி கிளியர். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்கிறாரு பாருங்களேன், ஏமாற்றுவோர் வந்து நம்மளை நிறைய ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சஃபரிங் கான்செப்ட். இந்த தவக்காலத்தில் இந்த சஃபரிங் கான்செப்ட், துன்புறுகிற அடையாளம் வந்து நிறைய பேசப்படுது. ஜெபம், உட்கார்றது ஒரு கஷ்டம், நம்மளால் ஜெபிக்க முடியல. நீங்கள் தான் பார்க்குறீங்க, ஒரு அரை மணி நேரம் ஜெபமாலைக்கு, மத்தியானம் கூட 1:30க்கு ஜெபமாலைக்கு ஆரம்பிக்கணும், 12:30க்கெல்லாம் ஜெபமாலை ஆரம்பிக்கணும். சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தேன், அக்கா வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, ஜெபமாலைக்கு போகிற யாராவது வரீங்களா, ஜெபமாலைக்கு போகிற யாராவது. இங்கே மட்டும் இல்லை, வீட்லேயும் அப்படி தான். ஜெபமாலைன்னு உட்கார் அரை மணி நேரம், நாட் ஈவன் ½ an hour, 20 minutes நீங்கள் ஒரு ஜெபமாலையை முடிச்சிடலாம். நம்ம என்ன உருண்டு உருண்டு சொல்லணுமா? ஜெபமாலை சொல்லும் பொழுது ஒவ்வொரு 10க்கும் 10 தடவை உருளணுமா? இல்லை தலைகளாக நின்று சொல்லணுமா? இல்லை ஒத்த காலில் அப்படியே நின்றுக்கிட்டு சொல்லணுமா? என்ன எல்லாம் முழிக்கிறீங்க? அப்படி சொல்லணுமா? நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு, சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு, இல்லை கீழே உட்காந்துக்கிட்டு, நல்லா சாஞ்சிக்கிட்டு, ஆறுலர் இந்த மாதிரியே இது ஏன் நம்மளால் சொல்ல முடியல? நல்லா ஜாலியாக உட்காந்துக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் நெருப்பு போட்ட மாதிரி எரியுது கீழே இருந்து, நம்மளால் உட்கார முடியல. அப்போவே உங்களுக்கு புரிய வேண்டாமா இது உள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்குதுன்னு? ஒரு சட்டையில் நீங்கள் போடுற அல்லது ஒரு பொருளோ அந்த சூட்டுக்கு இதமாக அது தன்னை உட்படுத்தி கொடுத்தா தான் அந்த பொருள் நல்லா வெந்து நமக்கு உண்பதற்கு சுவையாக இருக்க முடியும். அதே மாதிரி ஜெபம் என்கிற தீயில நெருப்புல கடந்து போக தெரியாதவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நிற்கவே முடியாது. ஜெபம்ங்கிறது ஒரு தவம், அது ஒரு பெயின். பாருங்க, இப்பெல்லாம் அந்த சிலுவை பாதை நம்ம முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் முட்டி போட்டு திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை வணங்கி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் அவங்க ரிஃப்ளெக்ஷன் கொடுப்பாங்க, முட்டி போட்டு கேட்டு போவாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வரைக்கும் முட்டி செத்து போனவங்களாம் இருக்கிறாங்க, முட்டி வழியில் இருக்கிறவங்கெல்லாம் பெரியவங்களாம் அவங்கள விட்டுருவோம். ஆனால் இந்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ முதலாம் ஸ்தலம் விஸ்வநாத சுவாமி திருவேடப்படுகிறார் அப்படின்னு சொல்லி 1ஆம் ஸ்தலம், 2ஆம் ஸ்தலம், 3ஆம் ஸ்தலம், 4ஆம் ஸ்தலம், 5ஆம் எல்லாம் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே காலை சுற்றி சுற்றி இப்படியே வந்து 14ஆம் ஸ்தலம் முடிச்சிருச்சு. முட்டி போடுற பெயின், கால் வலிக்குது, எப்போ வலிக்க ஒன்றும் முடியல. கொஞ்ச நாள் இதில் வந்து முடியாமல் ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் மனசு முடியாமல் போயிடுச்சு, ஆட்டிடியூட் மாறிடுச்சு. சஃபரிங், நோ நோ, யூ ஹாவ் டு டீச் யுவர் சில்ட்ரன். முட்டி போடு, யூ ஹாவ் டு டீச் யுவர் சில்ட்ரன். எல்லாம் முழந்தாடிக்கணும், முட்டி போடணும், எந்திரிக்கணும், நட. பாருங்க, இது எல்லாமே அதனால தான் பூசையில் கூட உட்காரு, எந்திரி, கை தூக்கு, கை கும்பிடு எல்லாம் சொல்லணும். அப்போ சஃபரிங் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஜெபம், ஜெபத்தை குறித்து பேசும்போது டைம் இல்லை, அதனால ஜெபத்தெல்லாம் நாங்கள் உள்ளேயே உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறோம். இந்த ஜெபத்தை பற்றி பேசும்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய சில 4 ஜெப மெத்தட்ஸ் இருக்குது. ஜெபம்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, கோயிலுக்குள்ளே போய் நின்றுட்டு ஆண்டவரே கண்ணு இருக்கா காது இருக்கா கடவுளை இகழ்ந்து பேசுறது. வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, ஏப்பா என் புருஷனை கொண்டுவிட்டு. நம்ம வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க, உடனே அந்த குலப்பாதகத்தை யார் மேலே வைக்கிறது? கடவுள் மேலே போடுறது. தேவ பிள்ளைகளே, டோன்ட் பிளேம் காட் இன் யுவர் ப்ரேயர். இது லெமெண்டேஷன் இஸ் நாட் அ ப்ரேயர். புலம்புறது வந்து எப்பயோ வேதனையில் புலம்புறது இருக்கலாம், ஆனால் எப்போவுமே புலம்பிக்கிட்டே இருப்பதான் உன்னுடைய ப்ரேயர்னா யுவர் ராங். ப்ரேயரில் சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். முதல்ல அடோரேஷன். இந்த ஹோலி மாஸ் நடக்குது பாருங்க, பரிசுத்தமான திருப்பலி, இட்ஸ் ஹையஸ்ட் ப்ரேயர், ஹையஸ்ட் ப்ரேயர் ஆஃப் ஆர்டர். மாஸ் ஆர்டர்னு சொல்லுவாங்க, ஆர்டர் ஆஃப் த மாஸ் அப்படின்னா திருப்பலியில் ஒரு பெரிய ஆர்டர். அப்போ இந்த திருப்பலி தான் இன்னைக்கு வந்து உயர்ந்த ஜெபத்திலே உயர்ந்த ஜெபமாக கருதப்படுது கத்தோலிக்க திருச்சபையில். ஏன்னா இது கல்வாரி பலி. அப்போ நீங்கள் அந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்க தான் இந்த பூசைக்கு வரீங்க.
இரண்டாவது பார்க்கும்போது நற்கருணை எடுத்து வச்சு நம்ம ஜெபிக்கிற அடோரேஷன், அடோரிங் த லார்ட், மாட்சி கொடுக்கிறது. ஆண்டவர் நீர் வல்லவர், நல்லவர், நீர் விண்ணகத்தை உருவாக்கியவர்னு அவரை வந்து உலகளாவிய அளவில் அவரை வந்து புகழ்ந்து போற்றுதல். மூணாவது கான்செப்ட் இருக்குது, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிறது. தாயின் கருவில் என்னை வச்சுங்க ஆண்டவரை, நன்றி, துதிக்கணும். எனக்கு இந்த வெற்றியை கொடுத்தீங்க, நன்றி, துதிக்கணும். இது கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதிப்பது, பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். அடுத்ததாக வருது பாருங்க, இன்டர்செசரி ப்ரேயர். நமக்காக ஜெபிக்காம யாரோ ஒருத்தருக்காக ஜெபிக்கிறது. மோசே பரிந்துரைத்து ஜெபித்தார் அங்க இருக்கிற இஸ்ரேல் மக்களுக்காக, அவங்க ஜெயிச்சாங்க இவருடைய ஜெபத்தால. இப்போ நீங்க இங்கே ஜெபிக்கும் போது நீ யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க, ஆனா நீங்களும் ஜெயிப்பீங்க. இருபக்கமும் அது பொறுமையானது. நீங்க பேசுற ஜெபிக்கிற ஜெபம் அங்கேயும் பலன் கொடுக்கும், இங்கேயும் பலன் கொடுக்கும். இந்த இன்டர்செசரி ப்ரேயர் ரொம்ப வல்லமையானது. சகோதரி மத்தியானம் சொல்லிட்டு இருந்தாங்க, பாண்டிச்சேரியில் பஸ்லிக்காவுக்காக ஃபாதர் ஜெபிக்க சொன்னாங்கன்னு. நான் அருமுனைக்குள்ளே போனப்போ அருமுனை வந்து ரொம்ப ஒரு பேரன் லேண்டாக இருந்துச்சு. ஒரு ப்ரேயர் செட்டப்பே அங்கே இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாடு இது. ஆண்டவர் சொன்னார், பரிந்துரைத்து ஜெபின்னார். நான் நினச்சேன் ஏதோ நமக்கு தான் ஏதோ ஒரு வருது போல இருக்குது, கடவுள் பேசுகிறாரா தெரியலன்னு. அடுத்தது ஒரு குருவானவர் அந்த இடத்துல நாங்கள் கன்வென்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தப்போ ஆண்டவர் சொன்னார், அவர் என்ன சொல்கிறாரு போய் கேளு அப்படின்னார். அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நான் உட்காந்தேன். இன்னைக்கு ஏன்னா அவர் நல்ல ஒரு குரு, அவர் நல்ல இறைவார்த்தையில் தாகத்தோடு இருக்கிறவர். அவர் ஆரம்பிக்க போகிறார், எதை பற்றி பேச போகிறாருன்னு தெரியல. அப்போது ஆண்டவர் என்னை கேளுன்னார். உட்காந்து கேட்டேன். அவர் ஆரம்பித்தார், இன்று ஆண்டவர் உங்களிடத்திலே பேசும்படியாக எனக்கு சொன்ன தலைப்பு பரிந்துரைத்து ஜெபி அப்படின்னாரு பாருங்க. எனக்கு செய்தி கிடைச்சிச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு 15 குழுக்களை நான் உருவாக்கினேன். 15 பேர் 15 குழுக்களை உருவாக்கி அந்த இடத்துல ஜெபிக்க வச்சோம். யாருக்கும் இன்டென்ஷனை கொடுக்குறவங்க எல்லாத்துக்காகவும் ஜெபிப்போம். அந்த இடம் பாருங்க, நோவாவினுடைய பெட்டகம் எப்படி பாலைவனத்தில் அது கட்டாந்தரையில் கட்டப்பட்டு கிடந்தது, அங்கே இடத்துல மழை பெய்து அந்த கப்பலை உயர்த்தியதோ அதே மாதிரி எந்த ஒரு முகாந்தாரமும் இல்லாத இடத்துல ஆண்டவர் அந்த அறுமுடைக்கு மிகப்பெரிய உயர்வை ஆண்டவர் கொடுத்தார். நீங்க ஜெபிக்கிற போது உங்கள் குடும்பத்திற்கு அந்த உயர்வை ஆண்டவர் கொடுப்பார். இந்த ஆலயத்திற்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா இந்த ஆலயம் மாறும், இந்த ஆலயத்துடைய நிலைகள் மாறும். எப்படி மாறும் தெரியாது, நம்ம ஜோசியெல்லாம் சொல்லக்கூடாது, ஆண்டவர் அதை செய்வார். இதுதான் ஜெப முறை. பரிந்துரைத்து ஜெபிக்கிறது. நீங்க வாரத்துல 7 நாள் இருக்கு, அதுல ஒரு நாள் 1 மணி நேரம், அவ்வளவுதான் ஆண்டவருக்கு நீங்க கொடுத்து பாருங்களேன், மிகப்பெரிய ஆசீர்வாத வல்லமை அதுல வெளிப்படும். அடுத்ததாக வர்றதுன்னா உங்களுடைய ஜெபம். ஆண்டவர் எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் 4வது காரியம் பாருங்களேன். திருப்பலிங்கிற உயர்ந்த இது, அதுக்கப்புறம் அடரேஷன், அதுக்கப்புறம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப், நன்றி செலுத்துதல், அதுக்கப்புறம் வர்றது இன்டர்செசரி ப்ரேயர், அதுக்கப்புறம் வர்றது தான் உங்களுடைய ஜெபம். அப்போ இந்த ஜெப முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் எனக்கு ஒன்றும் நடக்கலை, என் வீட்டில் இது நடக்கலை, அது நடக்கலைன்னு வருத்தப்படுறீங்க. ஜெபம் ஜெயிக்க வைக்கும். அதனால தான் இன்னைக்கு இந்த தவ காலத்தில் 3 பில்லர்னு சொல்கிறோம், தூண்கள். ஜெபம், தபம், தானம். ஜெபத்தை முன்னாடி வச்சிருக்காங்க. எதுக்கு? இட் இஸ் ரியல், அது உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் என் பிள்ளை அப்படி வீணா போயிட்டான் சாமி, என் பிள்ளை அப்படி போயிட்டான் சாமி. பாருங்க, நீங்க போடுற வார்த்தை தப்பான வார்த்தை. நீங்களே தான் உங்க பிள்ளைய கெடுக்கிறீங்க. என் பிள்ளை நாசமா போயிட்டான், அவன் நாசமா போயிட்டான், இட் இஸ் ஃபினிஷ்டு. அப்புறம் என்ன செய்ய முடியும் யாரு? அப்ப பெற்றோர்களே பேசும்போது என் பிள்ளை வீணா போச்சு, இது ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. அப்ப இந்த வார்த்தைகள் நீங்க போடுறீங்க, முதல்ல அதை நிப்பாட்டுங்க. நீங்க ஜெயிக்கணும்னாக்க ஒரு லாஜிக் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் பாருங்க. முக்கோண வடிவ லாஜிக் வச்சுக்கோங்க. மேலே கடவுள் இருக்கிறார், இங்கே நீங்கள் சப்ஜெக்ட், இங்கே ஆப்ஜெக்ட். இதுதான் ஆர்டர். இப்போ இந்த ஆப்ஜெக்டை தான் நீங்கள் டச் பண்ண போகிறீங்க. இது உங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், மகனா மகளா அல்ல தொழில், எது வேணுமோ உங்களுக்கு எதை டார்கெட் பண்ண போகிறீங்களோ அதை இங்கே வைங்க. இதுக்காக இவர்கிட்ட நன்றி சொல்லுவீங்க. இதோட டீல் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த மகனோட போய் டீல் பண்ணுறீங்க, ஒழுங்கா இருறா, டே ஒழுங்கா இருமா, இன்னும் இப்படிலாம் செய்யாத, நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க, ஒன்றும் ஜெயிக்காது. ஏன்னா எல்லாமே உங்கள் வார்த்தை. யுவர் பவர் கேனாட் ஒர்க். ஏன்னா பேட்டரி ரீசார்ஜ் ஆகாமல் கிடக்கு. இப்போ பேட்டரியை ஓட வைக்கணும், என்ன செய்கிறது?
ஓனர் இங்கே இருக்கிறார், இந்த ப்ராடக்டோட ஓனர் அங்கே இருக்கிறார், அவர்கிட்ட தான் நம்ம சொல்ல போகிறோம். மோனிகா அம்மா அப்படி தான் ஜெபிச்சாங்க. இங்கே அகுஸ்தினாரை வச்சுட்டாங்க. அகுஸ்தினாருக்காக கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடவுள் திரும்பி பார்த்தாரு, அகுஸ்தினாருடைய பேட்டரி ரீசார்ஜ் ஆகி அவர் பாருங்க மிகப்பெரிய அற்புதமான அடையாளமாக மாறுறார். நிறைய பேரை நீங்கள் அப்படி பார்க்கலாம். நீங்களே சாட்சியாக மாற போகிறீங்க. இதை செய்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று அப்படி தடைப்பட்டு கிடந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த லாஜிக்கை பயன்படுத்தி ஒரு நாள் ஜெபிச்சுட்டு எட்டி பார்க்கக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் அதை மிகப்பெரிய எந்த ஜெபமும் வீணாய் போக போவதில்லை. நீங்கள் அந்த நபருக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்க. நம்ம போய் கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது, என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கூட ஆண்டவரை, எல்லாம் நல்ல ஒரு பொண்ணை போட்டு விட ஆண்டவரை, இந்த ஹோட்டலில் போனோடனே பூரி கொடுப்பா, அவங்களுக்கு 2 இட்லி கொடுப்பான்ற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. கடவுள்கிட்ட நம்ம கேட்கும்போது கடவுள் நம்மளை மதிக்கிறாரு, நாம் கடவுளை மதிக்கணும். அப்போ கடவுள் செய்த நன்மைகளை நினைச்சு நன்றி சொல்லணும். இந்த மகனுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீங்க, நன்றி, துதிக்கணும். இந்த மகனுக்கு நல்ல பிறப்பை கொடுத்தீங்க, நன்றி, துதிக்கணும். இந்த மகனை எங்கள் கையில் குழந்தையா பார்த்தோம், நன்றி, துதிக்கணும். துதிக்கணும்னு நான் சொல்கிற வார்த்தை ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு துதிக்கணும். நன்றி ஆண்டவரே, இந்த மகனுக்கு நீ கொடுத்த இந்த வல்லமைக்காய் நன்றி. இப்போ நல்ல ஒரு திறமை இருக்குன்னு அதை சொல்லிட்டு இவருக்கு நல்ல பேசக்கூடிய திறமையை தந்தீங்களேப்பா, நன்றி. அவரை பேசி ஆற்றலால் நிரப்பினீங்களே, நன்றி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அப்படி துதிக்கணும். இந்த மகனுக்காக மகளுக்காக அந்த காரியத்துக்காக நீங்கள் துதிக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிருபை கடந்து செல்லும். அவர்கள் ரீசார்ஜ் ஆகிடுவாங்க, அந்த தொழில் வெற்றியடையும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ஷன் வந்துடும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப் ஃபாலோ அப் ஆகிடும். நீங்கள் ஜெபத்தினுடைய வல்லமையை நீங்கள் உணர்ந்து நீங்கள் சாட்சியாக மாறுவீங்க. அப்போ நீங்கள் பேசுவீங்க, நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் எனக்கு வெற்றி தந்தார் என்று. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஜெபம், தபம். ரெண்டாவது காரியம் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், தபம், தான தர்மம். நம்மகிட்ட இருப்பதை கொடுப்பது தான தர்மம். கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொடுப்பது. பணம், உங்களுடைய ஆசீர்வாத கிருபைகள் எல்லாத்தையும் கொடுப்பது. அதை பற்றி நான் பின்னாடி நான் பேசுகிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக நம்ம நிற்பதனுடைய அடையாளத்தை பற்றி நான் பின்னாடி பேசுவேன். அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. நாம் கடவுளுக்கு என்ன கொடுக்க போகிறோம்? ஆண்டவர் பாருங்க, இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வருகின்றன. ஆண்டவர் சொல்றார், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் ஏமாற்றுகிறவர்களை பற்றி பேசும்போது சொல்றார், ஏமாந்து போயிடாத அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. நாம் இதில் ஏமாந்து போய் இருப்போம். இதுக்குள்ளே ஏதாவது ஒன்றில் நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க. நான் ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப நல்லவேன்னு சொல்லி ஏமாத்திடாதீங்க. அக்செப்ட் யுவர் செல்ஃப் பிஃபோர் த லார்ட். அக்செப்ட் யுவர் சின்ஃபுல்னஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன. இப்போ கொடிய காலம் வந்துருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் உணர்த்தப்பட வேண்டிய சில விஷயங்கள் ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறாரு. தன்னலம் நாடுவோர், பண ஆசையுடையோர், வீம்பு உடையோர், செருக்குடையோர், பள்ளித்துறைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்பு உணர்வு அற்றோர், ஒத்து போகாதோர், புறங்குறுவோர், தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், நன்மையை விரும்பாதோர், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர். இதெல்லாம் உங்களுக்கு விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே நமக்கு புரியும். இவங்க எல்லாம் தோன்றுவர் எப்போ? உலகத்தினுடைய இறுதி பரியந்தத்தில். நம்மளும் இதுக்குள்ளே இருப்போம். ஆண்டவர் சொல்கிறார், அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள், ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது. சரிங்களா? இறைப்பற்று உள்ளவர் போல் காணப்படுவார்கள். ஒருவேளை நம்மளுக்கு தானோ என்னமோ பார்க்க வேண்டியது. நம்ம தான் கோயிலுக்கெல்லாம் போகிறோம், சாமியெல்லாம் கும்பிட்றோம், வீடு பூரா போட்டோ வச்சுருக்கிறோம், நான் கடவுளை சார்ந்தவர் அப்படின்னு யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு இந்த காரியத்தையெல்லாம் சொல்லிட்டு லூக்கா நற்செய்தி 18:8 சொல்றாரு பாருங்க, விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ? மானிட மகன் மீண்டும் வரும்போது நம்பிக்கையை காண்பாரோ? அப்போ நம்ம அந்த நம்பிக்கை வாழ்க்கைக்குள்ள நிற்கணும்.
நம்பிக்கை அப்படிங்கிறது வெறுமனே கிறிஸ்தவனாக நம்ம ஃபோட்டோவெல்லாம் வீட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுல இல்லை. திருப்பலிக்கு வந்து நம்ம ஒரு வாரமாக பூசைக்கு வந்து உட்காந்துட்டு போகிறோமே அதில் இல்லை. நம்ம உள்வாங்கக்கூடிய அந்த வார்த்தை வழிபாடுகளில் எடுக்கக்கூடிய அந்த சக்தியை செயலாக்கம் பெற வைப்பது, அங்கே தான் இருக்கிறது தவக்காலத்தினுடைய சிறப்பு. ஆகவே செயல்பட வைக்கிற காலம். லென்ட் அப்படின்னாலே டு ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது அர்த்தம். லென்ட் அப்படின்னா இப்போ பாருங்கள், எல்லாமே மரம்லாம் காஞ்சி கிடக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் அது என்ன செய்யும்? அப்படியே பூத்து அப்படியே பூவெல்லாம் பூக்க ஆரம்பிக்கும், இலையெல்லாம் பூக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? ஸ்ப்ரிங் வந்துருச்சு அப்படின்னு. அதே மாதிரி தான் கடவுள் லென்ட்டுங்கிற ஒரு ட்ரை ஒரு வறண்ட நிலையில் நீங்கள் கடந்து போய் ஒரு புது படைப்பாக உங்களை மாற்றுகிற பொழுது உங்களிடமிருந்து பிறக்கிற அந்த புதிய தளிர்கள், புதிய திட்டங்கள், புதிய ஆசீர்வாத கிருபைகள் எல்லாம் கடவுளுடைய பார்வையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் அமையும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவருடைய பிள்ளைகள், ஏதோ இந்த பயணம் ஒரு திருப்பயணம். இந்த நாட்களில் நம்ம வந்து திருப்பயணத்தை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் எதை திருப்பயணமாக வைக்கிறார் அப்படின்னா, இந்த ஒரு கான்செப்டை தான் நமக்கு ஒரு திருப்பயணம் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் பேசுகிறத நம்ம கேட்கணும், நாமளே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சீடன் என்பவன் கடவுள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு செய்வான். பக்தன் அப்படிங்கிறவன் தான் விரும்புகிறத செய்வான். இப்போ நம்ம பக்த நிலையிலே இருந்துடக்கூடாது. ஆரம்பம் ஒருவேளை பக்தராக இருக்கலாம், ஆனால் நம்ம ஒவ்வொரு கட்டத்தில் போகிற போது பக்த நிலையிலிருந்து சீடத்துவ நிலைக்கு நீங்கள் கடந்து போகணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அந்த பாடலை பாட போகிறோம். இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு, ஆவி ஆறுதல் நீங்கள் கூறுங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் பாடல் பேப்பரில் இருக்கிற அந்த பாடலை பாட போகிறோம். இயேசு ஆண்டவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். தன்னை யார் என்று அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உங்களுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாள் வெறும் கோடு தான் நம்ம போட்டு காட்ட முடியும். இந்த தவ காலத்தில் இந்த நடக்கிற ஒரு தியானமானது அடிக்கோடிட்டு காட்டப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் உள்ளே வாங்கிட்டு அங்கே போயிட்டு ஃபாதர் வந்து நல்லா நடத்தினார்னு சொல்லிட்டு மட்டும் போகக்கூடாது. இந்த தவ நாட்களில் நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். கடவுள் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு, கடவுள் என்கிட்ட என்ன பேசுகிறாரு, இதை நீங்கள் உணர முயற்சிக்கணும். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், சின் ஆஃப் மிஷன் கமிஷன். எதை நான் வெளியில் எடுக்கணும், எதை உள்ளே வைக்கணும், எப்படி நான் செயல்படணும். இந்த மனநிலையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த தவக்காலம் போன வருஷத்தினுடைய தவக்காலத்தை போல் இருக்காது. இந்த ஆண்டு உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஆண்டு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இலக்கு இருக்கும். போன வருஷம் நான் இதை இலக்காக வச்சேன் பாருங்கள். இந்த பைபிளை நான் கேட்டேன், இத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க, இந்த 4 பேர். ஏன் நமக்கு வாசிக்க தெரியாதா? பைபிள் வாசிக்க தெரியாதா? வாசிக்க முடியும், வாசிக்க தெரியும், ஆனால் நம்ம இன்னும் வாசிக்கலை. அப்போ என்ன மிஸ்ஸிங்? இங்கே என்ன மிஸ்ஸிங்? நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆட்டிடியூடு. நம்ம இன்னும் வாசிக்கணுங்கிற விருப்பத்தை வைக்கல. ஏதாவது கோயிலில் வாசிக்கிறாங்க, நம்ம பைபிள் வீட்டில் இருக்குது, எப்போ வேணாலும் எடுத்து வாசிக்கலாம். ஆனால் இன்னும் நம்ம வாசிக்கலை. இருக்குது. உங்கள் வயசு என்ன கணக்கு பண்ணி பாருங்களேன். உங்கள் வயசு 20, 30, 40, 50, இத்தனை வருஷமாக இந்த பைபிள் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் வாசிக்கலை. we have not decided for it. attitude missing. வார்த்தையை குறித்த attitude missing. இந்த வார்த்தைக்குள்ளே தான் அற்புதங்கள் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கான திட்டங்கள் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை சந்திக்கிற சொல்யூஷன் இங்கே இருக்கிறது. ஆனால் we have not decided for it. போராட்டத்தை வேறு விதமாக சந்திக்கிறோம். கயிறு கட்டிக்கிறோம், பிசாசு போய் உதவியை நாடுறோம், மனுஷனை நம்புகிறோம். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வார்த்தையை நம்பு. இது வார்த்தையை நம்புகிற காலம், வார்த்தையை உங்களுக்குள்ளே விதைக்கிற காலம். அறுவடைக்காக காத்திருங்க. கண்டிப்பாக விதைப்பவர்கள் அறுவடையின் போது மகிழ்வார்கள். பைபிள் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வான். நம்ம விதைக்கவே இல்லையே, எப்போ அறுவடை செய்கிறது? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ விதை ஆரம்பி. இந்த தவக்காலத்தில் நீங்கள் விதைங்க. ஒரு 10 காரியத்தை முடிவெடுங்க. இனிமேல் நான் இப்படி செய்வேன், இப்படி ஜெபிப்பேன், ஆண்டவருக்காக இந்த ஒரு நாளை ஒதுக்குவேன். நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு 10 முடிவு எடுங்க. அதில் 1, 2வது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெறுமையாய் போக மாட்டீங்க.
10 காரியத்தை தூக்கி போடுவேன். இனிமே நான் இப்படி பேச மாட்டேன். என் வாயில தீய வார்த்தை வராது. வாயிலிருந்து எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை, இந்த கெட்ட பழக்கம், நான் என்னுடைய ஒரு பொறுப்பில்லாத நிலை, இதெல்லாம் நான் எடுப்பேன். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. தோத்தாலும் பரவாயில்ல, முயற்சியே கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஒரு தாளந்து வாங்கி வச்சிருந்தவன் முயற்சியே பண்ணலை, கீழே வச்சுட்டு உட்காந்துட்டான். ஆண்டவர் அந்த தலைவன் அவனை சபிக்கிறான். கடவுள் நம்மளை அப்படி தான் சபிக்க போறாரு. அதனால கடவுள் எப்பவுமே இரக்கத்தின் கடவுள். நம்மளை அப்படியே மன்னிச்சு விட்டுருவாரு. இப்பதான் இரக்கம். ஒன்ஸ் எல்லாம் முடியும் போது அவர் நீதியின் தேவனாக தான் வர போறாரு. அந்த இடத்துல தராசு தான் நிற்கும், இரக்கம் இருக்காது. அந்த நேரத்தில் போய் இரக்கத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டால் இல்லைன்றுவார் அவர். அப்போதான் ஆண்டவர் சொல்வார், இன்னைக்கு தான் உனக்கு இரக்கம். இந்த உலகத்தில் ஆண்டவர் இரக்கத்தின் தேவனாக வெளிப்படுறாரு. ஆண்டவர்கிட்ட கொண்டாடுவோமா? இயேசுவே, என்னுடன் நீங்கள் பேசுங்க, உங்கள் திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் எப்படி வாழணும், என்ன செய்யணும் எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய போகிற தேவன் உதவி செய்வார். நம்பிக்கையோடு பாடுவோம். நாள் முழுதும் என்னை வழி நடத்து.